ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரியோட 9வது நாள். இன்றைக்கி வந்து சில வீட்டில் எல்லாமே கும்பிட்றது எல்லாம் இப்போ சுண்டல் பயிறு எல்லாமே ரெடி பண்ணி செஞ்சு சாமி கும்பிட்ற நாள் தான் இன்றைக்கி. குழந்தைங்களுக்கு ஃபுல்லாகவே லீவு தான், வீட்டில் இருக்கிறாங்க. என்னென்னமோ வீட்டில் இருக்கிறதுக்கும் இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கிறது நமக்கு வேலையும் எந்த வேலையுமே ஓடாது. ஆனால் இதனால் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வச்சு சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியல் போட்டு வச்சுருக்கிறேன். அதோட இது கடையில் வாங்கினா சப்பாத்தியும் ஃப்ரைட் ரைஸும் வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு கிடையாது. எடுத்துகிட்டு எல்லாம் முடிக்குமோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கலான்னு வச்சாச்சு. இப்போ வந்து இந்த வீட்டிலே நம்ம வந்து பூராமேவும் போய் பியூட்டிஷனுக்கு போகிறாங்க. நம்ம அந்தளவுக்கு போகாமல் வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சு இதுவும் ரெடி பண்ணலாங்கிறதுனால ஆன்லைனில் போட்டு வச்சுருந்தோம். எங்கள் பொண்ணு தான் அதை வாங்கி ரெடி, அதாவது இந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிடலாம், எதுக்கு கடைகளுக்கு போய்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை ஆன்லைனில் வாங்கி போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் இப்படி எடுத்து காட்டினாப்புல நல்லா தான் இருந்தது. முடியெல்லாம் நல்லா ஒன்று போல். என்ன கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக எடுக்கிறது வந்து பார்த்து செஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் நீளமாக இருந்தால் சின்ன சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து காட்டினாப்புல நல்லா இருந்தது. இப்படி இந்த வீட்டில் அதுக்கு போய் நம்ம கடைக்கு போய் 1 மணி நேரம் காத்துட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு வரிசையில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கணும். பியூட்டிஷனுக்கு போனால் இப்போ எல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது, நிறையா வர்றாங்க. அதனால் அங்கேயும் ரொம்ப கூட்டம் வர்றதுக்கும் 4 பேர் 5 பேருங்கும்போது எப்படினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். இதுன்னா நம்ம வேலை முடிஞ்ச நேரத்தில் நம்மளாவே வீட்டில் வச்சு இப்படி செஞ்சுக்கிடலாங்கிறதுனால ஆன்லைனில் வாங்கி வச்சாச்சு. இப்போ வந்து பரீட்சை லீவு தான் குழந்தைகளை ஃபுல்லாகவேவும் அவங்கவுங்க லீவுகளில் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு, அம்மா அப்பா பாட்டி தாத்தா வீட்டு இந்த மாதிரி போகிறதுக்கு ரெடி. இன்றைக்கி இப்போ ஒரு வாரத்துக்கு இன்னும் வந்து நான் திங்கக்கிழமை தான் ஸ்கூலுங்கிறனால எல்லாம் ஊர் சுற்ற போவாங்க. நம்மளும் எங்கேயும் போக முடியாது, அந்த அளவுக்கு போகிறதுக்கு முடியாதுங்கிறனால வீட்டிலே இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் நல்லதுமா. வாரத்தில் எப்படியாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ரூ. 100 150 வாங்கிடுவாங்க. இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்மளாவே செஞ்சுக்கிடலாம். வீட்டில் ஆள் இருந்தால் செஞ்சு விடலாம், இல்லை அப்படின்னா நம்மளாவே கண்ணாடி பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். அது நல்லா தான் இருந்தது, கடையில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு வந்து என்ன பக்கத்தில் யாரும் இருந்த அம்மாவோ நம்ம பிள்ளைங்களோ யாருனாலும் சரி இது மாதிரி செஞ்சுக்கிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஏற்கனவே சொன்னது தான், தீபாவளிக்கெல்லாம் நான் வந்து எல்லாம் நைட்டி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறேன்னு. இப்போ தீபாவளி வந்துருச்சு, அதோட இந்த இதுவும் சேலைகளை வைக்க குஞ்சம், இந்த லைனிங் கிளாத்து எல்லாமே இருக்குது. ஃபால்ஸ் எல்லாம் எங்களையும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.